ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் டிரைவர் மற்றும் கண்டக்டர் பணியிடங்களை விரைவில் நிரப்ப போக்குவரத்து கழகத்தில் தற்சமயம் டிரைவர், கண்டக்டர் உள்ளிட்ட பணியிடங்களை நிரப்புறதுக்கு உண்டான ஒரு அரசு அறிவிப்பை வெளியிட்டாங்க. ஸோ நீங்கள் போக்குவரத்து கழகங்களில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றணும்? ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் டிரைவர், கண்டக்டர் இந்த பணியிடங்களை உங்களால் போக முடியும். தற்சமயம் வெறும் டிரைவிங் லைசன்ஸ் மட்டும் இருந்தால் டிரைவராக மட்டும்தாங்க முடியும். கண்டக்டர் லைசன்ஸ் இருந்தால் கண்டக்டராக மட்டும்தான் முடியும். ஸோ டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் எஸ்சிடிசிக்கு போக முடியும். ஸோ தற்சமயம் போக்குவரத்து கழகத்தில் ஆள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2877 பணியிடங்களை நிரப்பத்துக்குண்டான அரசாணையை வெளியிட்டாங்க. ஸோ நீங்கள் போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் பெற்றுக் வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ போக்குவரத்து கழகத்தில் செல்லத்தக்க கனரக வாகனர் ஓட்டுநர் உரிமம், 18 மாதங்கள் கனரக வாகனம் ஓட்டிய அனுபவம் மற்றும் முதலுதவி சான்றிதழ், பொதுப்பணி வில்லை மற்றும் செல்லத்தக்க தகுதியாக இருக்க வேண்டும் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. உயரங்கள் பார்த்தீங்கன்னா 160 சென்டிமீட்டர், 50 கிலோகிராம் எடையும் இருத்தல் அவசியம். ஸோ நீங்கள் போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ண உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.